ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஷாப்பில் என்ன ஒர்க் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் டீசலில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா ஃபேன் ஓடலைங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. லோ ஸ்பீட் ஓடலை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் ஸ்கேனரில் செக் பண்ண சொன்னேன். ஸ்கேனரில் வந்து ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் டீசலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேனை வந்து ஆக்சுவேஷன் டெஸ்ட்டில் போய் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். மேனுவலாகவே லோ ஸ்பீட் ஆன் ஆகுதா ஹை ஸ்பீட் ஆன் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க வந்து ஹை ஸ்பீடு ஆன் ஆகுது, லோ ஸ்பீடு ஆன் ஆகலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஃபேன் சம்பந்தமாகவும் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லி எரர் கோடு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. இப்போ அதை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. நான் இன்னும் ஃபால்ட் அட்டன் பண்ணல. இனிமேல் தான் பார்க்க போகிறேன். நான் மிஷினில் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறேன். அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். அந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இதான் ஈஸியம் ஸ்விஃப்ட் டீசல். ஈஸியம் ஆன் பண்ணியாச்சு. ஃபால்ட்டு கோடு என்னன்னு பார்ப்போம். இதுதான் கஸ்டமரோட ஃபால்ட்டு கோடு P1481, ரேடியேட்டர் ஃபேன் அவுட்புட் சர்க்கியூட் மால் ஃபங்க்ஷன். இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். இதெல்லாம் ஓப்பன் சர்க்கியூட்டில் இருக்கிறனால இதெல்லாம் கம்ப்ளைண்ட் காமிக்குது. இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஆக்டிவேஷன் டெஸ்ட் இருக்கு பாருங்க, அதில் போனோம்னா இதில் வந்து ஃபேன் ஹை ஃபேன் லோ ரெண்டுமே நம்ம மேனுவலாக ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க சொன்னது வந்து ஃபேன் லோ ஓடலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஃபேன் ஹை கரெக்டாக இருக்குன்னாங்க. நான் அதான் செக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஃபேன் ஹையை வந்து ஆன் பண்ண போகிறேன். ஃபேன் 2 வந்து ஆன் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ வந்து அதே மாதிரி ஃபேன் லோ வந்து ஆன் பண்ணுறோம் பாருங்க. பண்ணிக்கலாம். இப்போ ஃபேன் லோ, ஃபேன் லோ ஆன் பண்ணுறேன். ஃபேன் லோ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஃபேன் 1 வந்து ஆன் ஆகலை, ஆன் பொசிஷனில் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இசிஎம்ல தான் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். இதை நான் பார்த்துட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரெடி பண்ணிவிட்டு இது ரெடி ஆகிடுச்சா அப்படின்றத நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத வீடியோ போடுறோம் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த இசிஎம் போர்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். அந்த P1481 ரேடியேட்டர் ஃபேன் அவுட்புட் 1 சர்க்கியூட் மால் ஃபங்க்ஷன் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்துச்சு பாருங்க. முன்னாடி வந்து ப்ரெசண்ட்டில் இருந்துச்சு, இப்போ ஹிஸ்ட்ரி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ கிளியர் பண்ணுறேன். இதை வச்சு தான் நாங்கள் ஃபால்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத நாங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்குவோம். இப்போ ஆக்சுவேஷன் டெஸ்ட் பண்ணுறோம் பாருங்க. ஃபேன் ஹை ஆன் பண்ணுறேன். ஃபேன் 2 ஆன் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணுறேன். இப்போது ஃபேன் லோ தான் ஓடலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபேன் லோ தான் இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணுறேன். இப்போ ஃபேன் 1 ஆன் ஆகிடுச்சு. இப்போது கஸ்டமர் வந்து ஸ்கேனரில் ஆன் பண்ணுறப்பயே எனக்கு வந்து ஆன் ஆகலைங்க. இப்போ கஸ்டமர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கேனரில் ஆன் பண்ணுறப்பே எனக்கு வந்து ஆன் ஆகலைன்ற கம்ப்ளைண்ட் தான் இப்போ நாங்கள் அதை ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி
அவங்க சொன்ன ஃபால்ட் எனக்கு கிளியர் ஆயிடுச்சா அப்படின்றத நான் போட்டு நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டேன். முன்னாடி வந்து ஆன் பண்ணுறப்போ ஆன் ஆகலை, அதில் இருந்த ஃபால்ட்டை நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். இப்போ ஆன் பண்ணுறப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்த்துருக்குறீங்க. இதுக்கு முன்னாடி நான் எப்படி என்ன ஃபால்ட் இருக்குது எல்லாமே நான் கிளியராக போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. இதை பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இது ரெடி ஆகிடுச்சு இது ஆகலை அப்படின்றத பார்த்துருந்தீங்கன்னா இதுவே இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போது ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.